எந்த மாதத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியமிக்க மாதம், அருள் வளம் நிறைந்த மாதம் என்று கூறினார்களோ, இதோ இன்னும் சில நாட்களில் நாம் அதை அடைய இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ். இந்த ரமலான் மாதத்தை நமது முன்னோர்கள் எவ்வாறு வரவேற்றார்கள் தெரியுமா? ரமலான் வருவதற்கு 6 மாதம் முன்பாக ரமலானை அடைய வேண்டும் என்று இறைவன் பிரார்த்தனை செய்வார்கள். ரமலானை அடைந்து விட்டால் நற்செயலின் மூலம் மிகச் சரியாக பயன்படுத்திக் கொள்வார்கள். ரமலான் முடிந்த அடுத்த 5 மாதங்களில் ரமலானின் பலனை கேட்டு இறைவனிடம் பிரார்த்தனை செய்வார்கள். இவ்வாறு வருடம் முழுவதும் ரமலானின் சிந்தனையிலேயே பொழுதை கழித்தார்கள் நமது முன்னோர்கள். எனது அருமை சகோதரர்களே, வாருங்கள் அல்ல குறையாத ரமலானை வரவைப்போம். ஒவ்வொரு நாளிலும் நற்செயலால் அலங்கரித்து நன்மையை அள்ளி எடுப்போம். பாவ மன்னிப்பின் வாசல்கள் திறக்கப்படும் மாதம் ரமலான் மாதம். நமது உடலாலும் உள்ளத்தாலும் செய்த பாவத்திலிருந்து மீண்டு ஒரு புதிய வாழ்க்கையை துவங்குவதற்கு ஒரு அரிய வாய்ப்பு. இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானின் முழுமையான பலனை பெற்று வெற்றி பெறும் பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக. வஆஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.